आदिपराशक्तिये ॐ शक्तिये मरुररसिये ॐ शक्तिये ॐ विनायका ॐ शक्तिये ॐ कामाक्षिये ॐ शक्तिये ॐ बंगारु कामाक्षिये ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர விழா என்றாலே நம் மனதில் நிற்பது இங்கு நடைபெறும் கஞ்சி வார்ப்பு பாலபிஷேகம் தானே. ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னைக்கு கஞ்சி படைப்பது, குடும்பம் குடும்பமாக சுயம்பு அன்னைக்கு தங்களது கைகளால் பாலபிஷேகம் செய்வது, இதுவே அருள் திரு அம்மா அவர்கள் ஆடிப்பூரத்தில் நமக்கு தந்த அரிய வாய்ப்பு. ஆகவே இதனை பயன்படுத்துவோம், பயனடைவோம், ஒன்று கூடி வருவோம், அன்னை அருள் பெறுவோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா. அன்னம் வளர்க்கும் விழா, இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. ஆடிப்பூர கஞ்சியில வருஷம் தவறாத நான் இதுவரைக்கும் 20 வருஷமா எடுத்துட்டு இருக்கிறேன். என் அனுபவபூர்வத்துல அம்மா பல அற்புதங்களையும் சந்தோஷங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறா. இந்த மண்ணை மிதிக்கும் போது, இந்த மண்ணுக்கு கஞ்சி கலையம் எடுக்கும் போது பல நன்மைகள் நடக்கக்கூடிய சக்தி இருக்குது. சக்தி அன்னம் வளர்க்கும் விழா, இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மேல்மருவத்தூர் மற்றும் கலவையில் மிக சிறப்பாக இயங்கி வருகின்றன. ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையின் சிறப்பான நிர்வாகத்தில் இவ்வனைத்து கல்வி நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. ஆதிபராசக்தி பாலிடெக்னிக் காலேஜ் மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்மருவத்தூர், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஹை ஸ்கூல் ஸ்டேட் போர்ட், ஜிபி பப்ளிக் ஸ்கூல் மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் பார்மசி மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேல்மருவத்தூர், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜிபி நகர் கலவை, ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜிபி நகர் கலவை, ஆதிபராசக்தி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஜிபி நகர் கலவை, ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஜிபி நகர் கலவை, ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் காலேஜ் ஜிபி நகர் கலவை, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் மன்றத்தினரும், நாளை திருவள்ளூர் மாவட்டம் எம்ஆர் கண்டிகை மன்றத்தினரும் ஏற்று நடத்த உள்ளனர். ஓம் சக்தி. அன்பர்களுக்கு காலை வணக்கம். நம் அன்றாட வாழ்வில்
எத்தனையோ சம்பவங்களை பார்க்கின்றோம். ஆனால் அதை பார்ப்பதுடன் சரி, அதற்கு மேலே யோசிப்பதில்லை. உதாரணத்திற்கு, ஒரு சின்ன குழந்தையின் கையை அதனது தாய் கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஒரு சாலையை கடந்து செல்வதை பார்க்கின்றோம். அந்த தாய் சாலையின் போக்குவரத்து அதிகமாக உள்ள காரணத்தினால் அங்கும் இங்கும் வலது இடது என வளைந்து வளைந்து எப்படியோ சாலையை கடந்து விடுகின்றாள், தன் குழந்தையையும் அழைத்துக் கொண்டு. அவள் முகத்தில்தான் ஒரு பதட்டம் தெரியுமே தவிர, இந்த சாலை கடக்கும் முயற்சி முழுவதும் அந்த குழந்தை சிரித்துக்கொண்டே இருக்கும். தன் தாயின் பிடியில் இருப்பதினால் ஒரு நிம்மதி என்பதோடு மட்டுமன்றி, தன் தாய் தனக்கு ஒரு விளையாட்டு காட்டுகின்றாள் என்பதால் ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைக்கு. அதே போன்றுதான் நாமும் அன்னை ஆதிபராசக்தியின் பிடியில் நாம் இருந்தால் அந்த குழந்தை பெற்ற மகிழ்ச்சியை நாமும் பெறலாம். அந்த மகிழ்ச்சி பெற அன்னை கூறும் அருள்வாக்கு கேட்போம். எதிலும் பொறுமையும் பக்குவமும் இருக்க வேண்டும். வெந்தது எது, வேகாதது எது என்று பிரித்து பார்த்து புரிந்து கொள்கிற பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். இது அன்னையின் அருள்வாக்கு. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 40ஆம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மன்றங்கள் மற்றும் சக்தி பீடங்கள் பொறுப்பில் ஆடிப்பூர விழா நடைபெற உள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 தேதிகளில் ஆடிப்பூர விழா கொண்டாடப்பட உள்ளது. ஜூலை 31ஆம் தேதியன்றே பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் ஆடிப்பூர விழா துவங்குகிறது. கலச விளக்கு வேள்வி பூஜை, கஞ்சி வார்த்தல், பாலபிஷேகம் என கொண்டாடப்பட உள்ள ஆடிப்பூர விழாவில் பங்கேற்க வரும் பக்தர்கள் வசதி கருதி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் சித்தர் பீடத்தில் செய்யப்பட்டுள்ளன. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆனி பௌர்ணமி விழா அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் சக்தி பீடம் பொறுப்பில் நடைபெறும் ஆனி பௌர்ணமி விழாவையொட்டி 15ஆம் தேதி மாலையில் மாபெரும் விளக்கு பூஜை நடைபெற உள்ளது. அனைவரும் ஆனி பௌர்ணமி விழாவில் பங்கேற்று அன்னை அருள் பெற வேண்டுகிறோம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை செமிட்ரி ரோடில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் வரும் 10ஆம் தேதி ஞாயிறு அன்று நடைபெற உள்ளது. சென்னை பழைய வண்ணை ஏஞ்சல் திருமண மாளிகையில் 10ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை இரத்த தான முகாம் நடைபெற உள்ளது. ராயபுரம் அரிமா சங்கம் ஹெரிட்டேஜுடன் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மன்றம் இணைந்து இரத்த தான முகாம் ஏற்பாட்டை செய்துள்ளனர். குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. சிறப்பு அழைப்பாளர் சக்தி கவி பேரருவி பேராசிரியர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள், தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி லட்சுமி பங்காரு அடிகளார் அவர்கள், தாளாளர் சக்தி கோப செந்தில்குமார் அவர்கள் மற்றும் பலர் இவ்விழாவில் பங்கேற்றனர். முதல்வர் சக்தி டி தமிழ்வேந்தன் அவர்கள் துவக்க உரை ஆற்றினார்கள். இந்த கல்லூரியில் பயிலும் மாணவ மணிகள் தங்களுக்கு இந்த கல்லூரி ஒரு வரப்பிரசாதம் என்றே கருதுகின்றார்கள். அருள் திரு அம்மா அவர்களது அருளால் இக்கல்லூரி எங்களுக்கு கல்வி மட்டும் அல்ல, எங்குமே காண முடியாத ஆன்மீக சிந்தனையும் உரத்தையும் வழங்கியுள்ளது. அதனால் ஒழுக்கமும் நேர்மையும் திறமையும்
பண்பாடும் அன்பும் அருளும் கல்வியோடு கலந்து எங்கள் உணர்வோடு வளர்கின்றது என நன்றி பெருக்கோடு கூறினர் இக்கல்லூரியில் பயின்று வரும் மாணவர்கள். சக்தி திருமதி லட்சுமி பங்காரு அடிகளார் அவர்கள் தலைமையுரை ஆற்றினார்கள். நீங்க மாணவ பருவத்துல தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அறிவு முதிர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம். சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் தெளிவாக சொல்ல வேண்டும். பேரண்ட்ஸ் கிட்ட பாதி மறைச்சு பாதி பேசக்கூடாது. வகுப்பறையில ஆசிரியர்கள்கிட்ட பாதி மறைச்சு பாதி பேசக்கூடாது. அதனால எந்த கருத்தையும் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த பருவத்தில் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் இந்த கல்லூரி மாநிலத்திலேயே முதன்மை பெற்று விளங்குவது குறித்து இந்த கல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வயசுக்கு இப்ப என்ன, உங்களுடைய வயது 15 இருக்கும். 10th முடிச்சுட்டு 16 வந்துருப்பீங்க. அடுத்தது இந்த டைரக்ட் இதுல +2 முடிச்சுட்டு பாலிடெக்னிக் வர்றவங்க ஒரு கிட்டத்தட்ட 18 வயசு இருப்பாங்களா? 18. சின்ன பிள்ளைங்க தான், நீங்க குழந்தைங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் என்னுடைய பேர குழந்தைங்க வயசு பொறுத்தவங்க. அதனால இந்த காலத்துல உங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, வயசுக்கு ஏற்ற காரியங்களை அந்த வயசுல நீங்க செய்யணும். இப்ப போய் உங்களை முட்டி போட்டு நடந்து போங்க அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஓடணும். நீங்க இந்த வயசுல என்ன செய்யணும்? ஓடணும். அது போல ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த காரியங்களை செய்யணும்னா இந்த வயசுல நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். அடுத்தது படியுங்கள். எப்படி படிக்கணும்? படியுங்கள், அது பண்பாட்டை வளர்க்கும். படியுங்கள், அது சிந்தனையை தூண்டும். படியுங்கள், அது தெம்பையும் தைரியத்தையும் வளர்க்கும். படியுங்கள், அது உன்னை ஒழுக்க சீலனாக்கும். படியுங்கள், அது உன்னை மனிதனாக்கும். படியுங்கள், அது உன்னை மாமேதையாக்கும். படியுங்கள், மேலும் படியுங்கள், வரலாறு உங்களால் மாற்றப்படும். ஆகவே படிப்பறிவு என்பது சிலபஸ்ல படிக்கிற படிப்பு உங்க படிப்பு மட்டுமல்ல, வாழ்க்கை படிப்பையும் கூடவே நீங்கள் படிக்க வேண்டும். இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து தன்னுடைய பிள்ளைகளை இங்கு கொண்டு வந்து சேர்த்து நம் பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும், இந்த கல்லூரியில் நாம் படித்து நல்ல முறையில் 3 ஆண்டுகள் கழித்து இதே மாதிரி நல்ல பிள்ளைகளாக பெற்றோரிடம் சேர வேண்டும் என்று அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினை கூறி, இந்த 2 முதலாவதாக வந்த மாணவனுக்கும் மாணவிக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இப்பொழுது நான் தயாராக வரவில்லை. என்னுடைய அலுவலகத்தில் அவர்களை அழைத்து அவர்களுக்கு தங்கச்சங்கிலியை பரிசாக வழங்க இருக்கிறேன் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. கவி பேரருவி பேராசிரியர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். அந்த வகையில் அம்மா என்று அனைவராலும் சும்மா ஒப்புக்கு சொல்லப்படாமல் உணர்வு தோய சொல்லப்பட்டு பாராட்டப்படுகிற அவருடைய நிழலில் ஒன்றாக, ஆனால் நிஜத்தின் வடிவமாக தோற்றம் கொண்டிருக்கிற கல்வி நிறுவனங்கள் பலவற்றுள் இதுவும் ஒன்று. இந்த முதலாண்டு மாணவர்களை பார்க்கிற போதே பொதுவாக நமக்கு ஒரு பரிதாப உணர்ச்சி தோன்றும். அச்சத்தோடும் கவலையோடும் அடிமனத்தில் பதிந்திருக்கிற பதற்றத்தோடும் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னாகுமோ, எதை எதிர்கொள்வோமோ என்ற கவலையெல்லாம் அவர்களுக்கு இருப்பது இயல்பு. அப்படியே தங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த
அரை மணி நேரத்திற்கு பிறகு எப்படி இருக்குமோ என்ற கவலை பெற்றோர்களுக்கு இருப்பதும் இயல்பு. ஒருவேளை பெற்றோர்களும் இப்படிப்பட்ட நிலைமைகளை கல்லூரியில் படித்திருந்தால் ஒருவேளை எதிர்கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அச்சம் கொள்ளுகிற ஒரு நிலை இங்கு வேண்டப்படுவதில்லை என்பதை மிக தெளிவாக முதல்வர் அவர்களும் அருள் திரு அம்மா அவர்களும் உங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். கல்வியை நீங்கள் பெறப்போகிறீர்கள், கல்வி என்ற செல்வத்தை பெறப்போகிறீர்கள், கல்வி என்ற ஒளியை பெறப்போகிறீர்கள். உங்கள் முகத்தில் ஒளி படர வேண்டுமே தவிர இருள் படருவதற்கு எந்த தேவையும் இல்லை. வயது 10 பால்யம், 20 இளமை, 30 மூர்க்கம், 40 நடுநிலைமை, 50 அசதி, 60 ஆட்டம், 70 இயக்கம், 80 வீக்கம், 90 100 தூக்கம் என்று வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் ஏதேனும் ஒரு வகையான கவலை தோய்ந்ததாகவும் அல்லது வாழ்க்கை எதிர்கொள்கிற சமூக சூழ்நிலைக்கு ஏற்ற மாறுதலை உடையதாகவும் மாறிப்போவதை பார்க்கிறோம். எனவே இங்கு வந்திருக்கிற நீங்கள் வாழ்க்கையை பயனுற வாழ வேண்டும் என்றால் பாரதி நான் பயனுற வாழ வேண்டும் என்று பேசவில்லை. இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு வல்லமையை கொடு. அப்படித்தான் வாழ வேண்டும். அது மனிதனுக்கு அடையாளம். மனிதனுக்குத்தான் கல்வி கற்கிற வாய்ப்பு இருக்கிறது. கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்குகிற போது வள்ளுவர் எளிதாக விளக்குவார். மிக சாதாரணமான ஓமையை காட்டி விளக்குவார். கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடு விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு மாட்டை நிற்க வைத்து பக்கத்தில் மாரிசாமியும் நிற்க வைத்தால் மாரிசாமி யார், மாடு எது என்று சொல்ல வேண்டுவதில்லை. யாரும் மாட்டின் முதுகை தட்டி கொடுத்து மாரிசாமி நன்றாக இருக்கிறாயா என்று கேட்க மாட்டார்கள். பார்த்த அளவில் விளங்கும். அதுபோல் கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடு என்று வள்ளுவர் சொல்வார். விலங்குடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அது எவ்வளவு எச்சரிக்கையாக வள்ளுவர் கையாளுகிறார். கற்றவர் என்று மட்டும் சொல்லாமல் இலங்கு நூல் கற்றவர் என்று பேசுவார். வள்ளுவரை போன்ற ஒரு சிந்தனை மேதையை உலகத்தில் நீங்கள் எங்கும் சந்திக்க முடியாது. எதை கற்க வேண்டும் என்பதை விருப்பத்திற்கும் உரிமைக்கும் விட்டுவிடுவது வள்ளுவருடைய வழக்கம். இதைத்தான் கற்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. காலம், சமூக சூழல், வரலாறு இவை தீர்மானிக்கும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன கற்க வேண்டும் என்பது வள்ளுவர் சொல்லல. கற்க வேண்டியவற்றைன்னு சொல்ற. இதில் ஒரு அறிவு சுதந்திரம், கல்வி சுதந்திரம் வள்ளுவர் வழங்குகிறார். கல்வி உரிமை. இப்போ பல குடும்பங்களில் பெற்றோர்கள் படிக்க முடியாததை பிள்ளைகளை வைத்து படிக்கிறார்கள். நான் பொறியியல் படிக்கிற வாய்ப்பை இழந்து விட்டேன் என்பதனால என் பையனை போட்டு துன்புறுத்தி வற்புறுத்தி நீ பொறியியல் தான் படிக்க வேண்டும் என்று அனுப்புவது, நீ மருத்துவன் தான் படிக்க வேண்டும் என்று பையனை வற்புறுத்துவது, பெண்ணை வற்புறுத்துவது. அப்படி வற்புறுத்தி கல்வியை கற்பிக்கவே கூடாது. அவரவர்கள் விருப்பத்திற்கு விட வேண்டும். இங்கு முதலாண்டில் சேர வந்திருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ளேயே இந்த விருப்பமுடையவர்களாக இருப்பதுதான் இந்த கல்வியை பெறுவதற்கு முதல் அடிப்படை. பல நேரத்தில் பிள்ளைகளுடைய கல்வியை பெற்றோர்கள் நிறைவேறாத விருப்பத்தை கொண்டு வற்புறுத்துகிறார்கள். அது சரியான போக்கில்லை. எனவே வள்ளுவர் எது கற்க வேண்டும் என்று பாடத்திட்டத்தை சொல்லவில்லை, பாடத்தை சொல்லலை. கற்பவை. இப்பொழுது தொழில்நுட்பம், இது தொழில்நுட்ப காலம். கல்வி காலம், அறிவொளி காலம் என்றெல்லாம் இருந்து காலகட்டம் மாறுகிற போது இந்த காலம், நீங்கள் வாழுகிற காலம் தொழில்நுட்ப காலம்.
என்பதனால வள்ளுவர் குரலில் எப்பொழுது கற்பவை என்றால் பாலிடெக்னிக் என்று சொன்னால் கூட பிழையாகாது. ஒருவேளை வள்ளுவர் இப்போது இருந்திருந்தால், இன்றைய மாணவர்களுக்கு பரிந்துரைக்க இசைந்திருந்தால் இதை சொல்லக்கூடும். ஆனால் என்னை கேட்டால் அப்படி அல்ல. கல்வி என்பது, நான் கூட வேடிக்கையா சொல்றேன், எங்க பார்த்தாலும் குழந்தைங்க மனதில் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், எவ்ரிவேர். ஹியூமன் வேர் இஸ் நோவேர். வன்பொருள் உண்டு, மென்பொருள் உண்டு, மனிதன் என்கிற நன்பொருள் இல்லை. மனிதன் என்ற நன்பொருள் இல்லையானால் இந்த வன்பொருள் என்ன செய்யும், மென்பொருள் என்ன செய்யும்? அதனால் கற்பவை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். கற்பவற்றை கற்க வேண்டும். எப்படி கற்க வேண்டும் என்றால் கசடு அறக்கற்க. கசடுனா ஐயம் திரும்பி இல்லாம ஒன்றை படிக்க வேண்டும் என்று. கற்க கற்பவை கசடர. வள்ளுவர் ஏன் கசடரங்கிறத முன்னால போட கற்க கசடர கற்பவை, கற்க கற்பவை கசடர. கற்க கசடர என்று சொல்வர் காரணம், எவ்வளவு படித்தாலும் ஐயம் திரிவு இருக்குமானால் அது கல்வி இல்லை. இன்னொரு நுட்பம் என்னன்னு கேட்டா, ஐயம் திரிவு என்பது படிக்கிறவனிடத்தில் இருப்பனவாக நீங்கள் கருத வேண்டுவதில்லை. படிக்கிற பாடத்தில் கூட குப்பையை குளம் இருக்கலாம். இத்துடன் இன்றைய மறுவூர் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. எதிலும் பொறுமையும் பக்குவமும் இருக்க வேண்டும். வெந்தது எது, வேகாதது எது என்று பிரித்து பார்த்து புரிந்து கொள்கிற பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். இது அன்னையின் அருள்வாக்கு. அன்னம் வளர்க்கும் விழா இதுவே மறுவூரின் ஆடிப்பூர பெருவிழா. ஆடிப்புற கஞ்சியில வருஷம் தவறாத நான் இதுவரைக்கும் 20 வருஷமா எடுத்துட்டு இருக்கிறேன். என் அனுபவபூர்வத்துல அம்மா பல அற்புதங்களையும் சந்தோஷங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறா. இந்த மண்ணை மிதிக்கும் போது, இந்த மண்ணுக்கு கஞ்சி கலையம் எடுக்கும் போது பல நன்மைகள் நடக்கக்கூடிய சக்தி இருக்குது. சக்தி அன்னம் வளர்க்கும் விழா இதுவே மறுவூரின் ஆடிப்பூர பெருவிழா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர விழா என்றாலே நம் மனதில் நிற்பது இங்கு நடைபெறும் கஞ்சி வார்ப்பு, பாலபிஷேகம் தானே. ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னைக்கு கஞ்சி படைப்பது, குடும்பம் குடும்பமாக சுயம்பு அன்னைக்கு தங்களது கைகளால் பாலபிஷேகம் செய்வது, இதுவே அருள் திரு அம்மா அவர்கள் ஆடிப்பூரத்தில் நமக்கு தந்த அரிய வாய்ப்பு. ஆகவே இதனை பயன்படுத்துவோம், பயனடைவோம், ஒன்று கூடி வருவோம், அன்னை அருள் பெறுவோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா.